Hi friends, welcome back to JAYANTHI kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான அவியல். நல்ல ஒரு கேரளா டிஷ் இது. இந்த அவியல் பர்టిక్యులரா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான டிஷ் இது. நல்ல ஹெல்தியா சாப்பிட்டோம் அப்படினா ஒரு திருப்தி இருக்கும். நான் முதல்ல சமைக்க கத்துக்கும்போது செய்து பார்த்த ரெசிபி இது. ரொம்பவே டேஸ்டாவும் ஹெல்தியானதும் கூட. வாங்க அவியல் செய்யறதுக்கு போகலாம். அவியல் செய்யறதுக்கு காய்கறிகள் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், கொத்தவரங்காய், வாழைக்காய், பீன்ஸ், வெள்பூசணி, அவரைக்காய், கருணைக்கிழங்கு, மாங்காய் ஒரு சின்ன துண்டு தான் போட போறோம், ஃபுல்லா போட போறதில்ல. இதெல்லாம் வந்து இப்போ நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவியல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடாயிடுச்சு. பேன்ல வந்து கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. வாழைக்காய் சேர்த்துக்கலாம், கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் வந்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவியலுக்கு வந்து இப்படி கட் பண்ணாலும் நல்லா இருக்கும். பீன்ஸ் சேர்த்துக்கலாம், மாங்காவையே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்க்காமலும் செய்யலாம், அப்படியே மூடி வச்சா அதுலேயே தண்ணி வந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ரொம்ப வேணாம். 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 50% வெந்த உடனே, காய்கறிகள் வெந்த உடனே வெண்பூசணியை அப்புறமா சேர்க்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா பாதி ஒரு 50% வந்து காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெண்பூசணியை இப்போ சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து சேர்க்கலை, ஏன்னா ரொம்ப வெந்துடும், அதனால இப்போ தான் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் காய்கறி அப்படியே வேகட்டும். சிம்மிலேயே வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம குக்கரில் கூட வைக்கலாம். ஒரு விசில் வச்சு எடுத்துடணும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் காய் வந்து ரொம்ப குழையாது. அதனால நம்ம இந்த பாத்திரம் வச்சு செஞ்சுருக்கோம். காய்கறிகள் வேகிறதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சீரகம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா காய் வந்து வெந்துருச்சு. முருங்கைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கிரேவியை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்கோம். நம்ம பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் அரைச்சி கொடுத்ததுனால கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்குன்றதுனால தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் அடை தோசைக்கு அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிக்கவும் கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ அந்த தயிர் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தயிர் சேர்க்காமலும் செய்யலாம். தயிர் சேர்த்தா சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தயிர் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம வந்து நம்மளோட டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து தாளிக்க செய்வோம். ஆனால் இதில் வந்து தாளிக்காம தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் அணைச்சிட்டேன். இப்போ தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. மேலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா. பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சுன்னா அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. சின்னதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.